ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை கொத்து சப்பாத்தி. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு, அப்புறமா கடுகு இதை போட்டு நல்லா தாளிச்சுக்கணும். தாளித்ததுக்கப்புறம் பெருசாக நான் கட் பண்ண ஒரு வெங்காயம் அதை போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும், உப்பு சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதங்க விடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டுட்டு திரும்பி வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் மாறணும். வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறமா 2 சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி அதையே உள்ளேயும் சேர்த்துக்கணும். இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த பக்கமாக ஆல்ரெடி நான் போட்டு வச்சிருந்த சப்பாத்தி நான் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறமா நான் இதில் வீட்டு கரம் மசாலா பொடி வீட்டில் அரைச்சது ஒரு டேபிள் ஸ்பூனும், சிக்கன் கிரேவி சக்தி மசாலா பொடி ஒரு டேபிள் ஸ்பூனும் போட்டிருக்கேன். போட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நான் முட்டை இங்கே 4 முட்டை பீட் பண்ணி வச்சுருக்கேன். பீட்டரில் பீட் பண்ண முட்டையை இந்த வெங்காய தக்காளியோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அதை நீங்கள் வதக்கி விட்டுக்கணும். 2லேருந்து 3 நிமிஷம் கைவிடாமல் வதங்கினீங்கன்னா முட்டை பொரியல் பண்ணுவீங்கள்ல அந்த பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த பக்கம் நம்ம சப்பாத்தி ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வதக்கி விடணும். நீங்கள் எவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவ்வளோ சப்பாத்தி நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம். இது நீங்கள் இன்னும் குட்டி பீசஸாக கூட கட் பண்ணலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த நம்ம போட்ட முட்டையும் அந்த சப்பாத்தியும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு விட்டுட்டு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வேக விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக உப்பு செக் பண்ணிக்கிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.